பிஜேபி தான் ஆட்சி அமைக்கும். அதான் ரெண்டு பேர் அவர் பி டீம் தானே, டிவிக்கேன்றது பி டீமு, பிஜேபியோட பி டீமு. அவங்க நிறுத்துறாங்க. அவங்க வந்து எதிர்பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஓட்ட ஒடிக்க பார்த்தாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இவங்களே வந்து ஆட்சி அமைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கண்டிப்பாக அவங்க போயிட்டு ஏடிஎம்கேல அலைன்ஸ் பண்ணி சேர்ந்து இவங்க ரெண்டு பேர் தான் கூட்டணி வைப்பாங்க. பிஜேபி தான் ரூலிங் பண்ணும். அந்த பிஜேபி தான் மீட்டிங்கு. ரெண்டாவது பிஜேபி தான் அவர் கூட வருவார். புரியுதுங்களா? இதோட நாடு குட்டுசராக தான் போகும். நாடு என்ன இருக்காது, குட்டுசரம். நாடு குட்டுசராடும். அந்த அழுக அவர் அரசியல் தலைவர் ஒன்றும் தெரியாது உக்காந்துக்கிறாரு. இப்போ உக்காந்துன்னா பிள்ளால இருந்து பிஜேபி சப்போர்ட் பண்ணுவார். போன பாரு இப்போதான் ஆரம்பம். ஒரு வருஷம் பாட்டும் இந்த நாடு தமிழ்நாடு குட்டுசர ஆடும். இப்போ கொளுத்தூரெல்லாம் ஃபுல்லாக டிஎம்கே தான் அந்த கோட்டை. அங்கே வரத்து வாய்ப்புன்னா ஃபுல்லு செட்டிங் நடந்துருக்கு. பார்க்கலாம், அவ்வளோதான். அதே எழுதி வச்சுக்கோங்க. வருஷம் இந்த நாடை குட்டுசரான்னு இந்த நாடை கலாட்டா வந்துடும். தமிழ்நாட்டில் தற்கொலைகள் இருக்காங்க. நான் தமிழ்நாடே தற்கொலையாக இருக்குன்னா இப்போ தான் பார்க்குறேன். டெஃபினட்டாக கோ டு ஏடிஎம்கே. ஃபஸ்ட் ஆளாக ஓடக்கூடியதை வந்து காங்கிரஸ் தான். காங்கிரஸ் ஃபஸ்ட் ஆளாக ஓடிடுவான். அதுக்கப்புறம் ஏடிஎம்கே போய் சேரும். மாணிக்க தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி இவங்க மூலமாக தான் அதிகமாக சீட் வாங்கினாங்க. இப்போ அவங்க தான் ஓடுவாங்க ஃபஸ்ட்டு. அது மூலமாக ஆட்சியிலே பங்கு அதிகாரத்தை பங்கு தரும்போது யாரும் தான் ஓடாமல் இருப்பா. ஓகே, அடுத்த 5 ஆண்டு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நாசமாக இருக்கும். ஜிடிபி எப்பவுமே 17 இருக்குது. கஷ்டப்பட்டு டிஎம்கே 17 வச்சுட்டு போச்சு. இவர் நல்லது பண்ணாமல் இருக்கட்டும், அது வேற. இருக்கக்கூடியது அப்படி இப்படி பார்த்துக்கிட்டாலே போதும். அதுவும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் காட்டக்கூடிய இடத்துலலாம் கையெழுத்து போடாமல் இருக்கணும். முக்கியமாக அது ரொம்ப இஸ்லாமியர்களுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சியில் நீட்டு தமிழ்நாட்டுக்கு வரல. என்ஆர்சி எஸ்சிஆர்சிலாம் தமிழ்நாட்டுக்கு வரவே இல்லை. யார் வர வச்சா? எடப்பாடி காட்டுற இடத்துலலாம் கையெழுத்து போட்டார். இவர் அதே மாதிரி கையெழுத்து போடாமல் இருக்கணும், அவ்வளோதான். 5 ஆண்டுகள் வந்து எப்படி இருக்குன்னாக்கா, இவங்க சொல்லக்கூடிய வாக்குறுதிக்கு நிறைவேற்றினால் அது சிறப்பாக தமிழகத்துக்கு இருக்கும். ஆனால் அரசியல்வாதிகள் எல்லாமே வந்து சொல்லக்கூடிய ஒன்றா இருக்கும், செயல்பாட்டில் ஒன்று இருக்க மாட்டாங்க. போக போக காலம்தான் சொல்லும். தாவக்காவோட வெற்றி டிஎம்கே ஜெயிச்சு தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஆள்கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்குது. பார்ப்போம், வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் என்ன கதை நடக்குதுன்னு. இப்போ கூட்டணி வச்சா அந்த சின்ன கட்சின்னு பார்த்தா அந்த பாமக அல்லது காங்கிரஸ் கூட சேர்த்தா மட்டும் தான் அவரால் ஆட்சி அமைக்க முடியும். அப்படி இல்லைன்னா ஏடிஎம்கேயோட கூட்டணி வைக்கணும். அவர் பிஜேபியோட அலைன்ஸ் இருக்கனால ஏடிஎம்கேயோட கூட்டணி வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அன்எக்ஸ்பெக்டட் தான். பட் ஆனால் எதிர்கட்சியாவது வருவாங்கன்னு பார்த்தா தலைவன் வேற லெவலில் வந்துட்டாரு. எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அதனால வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சிலர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல, பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். டோட்டலாக ஒன்றும் இல்லையா, 106 சீட்டு தானே. 106 சீட்டு தானே. ஆட்சி அமைச்சு எவ்வளோ வருஷம் நடக்கிறாருன்னு பார்ப்போம். மக்களுக்கு என்ன பண்ணுறாரு நாங்களும் பார்க்குறோம். மக்களுக்கு எதுக்கு போட்டிருக்காங்க தெரியாது. ஆனால் மக்களுக்கு இது வந்து ஒரு நல்ல காலங்கள் இல்லை, அவ்வளோதான் நினைப்பேன். கொளத்தூர் மக்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. நல்லா பண்ணியிருக்காரு. அது ஏன் தோற்றுக்கு வச்சாங்கன்னு தெரியல. எங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. 5 மாதங்கள் நடக்குதான்னு பார்ப்போம். 5 ஆண்டுகள் போக தேவையில்ல. 5 மாதங்கள் நடக்குதான்னு பார்ப்போம். ஒரு ஆக்டரோட ஃபேஸு தான். அந்த ஃபேஸை வந்து இளைஞர் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, மாற்றம் வேணும்னு கேட்குறாங்க. ஆனால் மாற்றத்தை வந்து சீமான் அவங்களுக்கு யாரும் தெரியல. சீமான் எப்படிப்பட்ட ஆளுன்னு யாரும் தெரியல. அது சீமானுக்காக தான் மாற்றத்தை கொடுத்துருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். பட் விஜய்க்கு மாற்றம் கொடுத்தது மக்களுக்கு வந்து குழப்பத்தில் போட்டாங்க. அது எப்படி போட்டாங்கன்னாங்க, அந்த குழப்பத்தில் போட்டாங்க. மாற்றம் வேணுன்ற இதுக்கு மேலே மாற்றம் டிஎம்கே என்ன பண்ணலை. எல்லோரும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே டிஎம்கே வந்து அவங்க மேலே அந்த எதுக்கு அவ்வளோ வெறுப்புன்னு தெரில. பட் பண்ணது இது தவறு. இது மக்கள் பண்ணது பெரிய தவறு. இது விஜய் வெற்றியா? விஜய் எப்போ வந்தாரோ அப்போவே கெலிச்சிட்டார் அவரு. சும்மா ஒரு 6 மாதம் அவங்க விஜய் சும்மா போட்டு படுத்து அவர் பாட்டுக்கு இருந்தார். நோண்டி அவருக்கு எங்கேயோ தூக்கி உட்கார வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் அவரை எதுவுமே பண்ண முடியாது. வாழ்க்கை ஃபுல்லாக விஜய் தான். விஜய் வாழ்கிற வரைக்கும் அவர் தான். ஒன்றுமே மாற்ற முடியாது. பண்ணிங்கெல்லாம் கூட்டமாக வரும். சிங்கிளாக வந்துச்சு. சிங்கிளாக வந்து அடிக்குது. ஆமாம் சார், எல்லாமே இப்போ வந்துடுவாங்க சார். அவருக்கு ஆமை குஞ்சு, எலி குஞ்சு, பூனை குஞ்சு சொன்னவங்களாம் இப்போ அவர் காலை தேடி போவாங்க. எல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காங்கிரஸ் போய் காலில் விழுந்துரும். விஜய் சார் நீங்கள் எங்களுக்கு எதுனா பண்ணுங்க சார் சொல்லி காங்கிரஸ் போயிடும். அவர் அசால்ட்டாக அடிச்சிடுவார். இன்னுமே பிரச்சனை இல்லை. இது ஒரு மாற்றமாக இருக்கும்னு நினைக்கிறோம். நாங்கள் எல்லாரும் தாவேக்காக தான் ஓட்டே போட்டோம். இது ஒரு மாற்றமாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம்.
விஜய் சார் வந்து கொஞ்சம் உலகத்தில் கொஞ்சம் நல்லா பண்ணுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையால் போட்டோம். கண்டிப்பாக நம்பிக்கையாக நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறோம். அதுமாரி பண்ணிட்டாருன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷம். இதுக்கப்புறம் நம்ம எம்ஜிஆர் சார் இருந்தார், அவர் வந்த உடனே ஆட்சியில் நின்னோன்னே அவர் ஜெயிச்சார். அவர் மாரி வந்து நம்ம விஜய் சார் ஜெயிச்சிருக்காரு. அதேமாரி எம்ஜிஆர் சார் வந்து ஒரு வாட்டியும் தோக்கவே இல்லை. அதுமாரி விஜய் சாரும் இதுக்கப்புறம் தோக்கவும் மாட்டார் நல்லது பண்ணிட்டாருன்னா. டிவிகே வந்து பாஜக எதிர்த்து போராட முடியுமா அவங்க? அதில் எப்படிங்க முடியும்? கரூர் 41 கேஸ் இருக்குது பெண்டிங்கு. இப்போ வந்து ஒரு சமயத்தை பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சியை காலி பண்ணிச்சு பாஜக, உங்களுக்கே தெரியும். அப்படி கொள்கை இல்லாத ஒரு கட்சியிலேருந்து வேணால் வரலாம். டிஎம்கே வந்து அப்படிப்பட்ட ஒரு எப்படி சொல்ல, அவங்களோட சோசியல் பேட்டர்னே வேறு. அப்படி இருக்கையில் அவங்க வெளியே வர மாட்டாங்க, வாய்ப்பு இல்லை. அந்த 71 சீட்டு அப்படியே தான் இருக்கும். அதில் காங்கிரஸ் வர வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய சிஎம்மோட முதுகில் குத்திட்டாங்க தான் சொல்லணும். அந்த தொகுதி மக்கள் ரொம்ப எவ்வளோ நாட்டுக்கே சிஎம், அதுவும் இல்லாமல் கொளத்தூருக்கு பண்ணாத ஒரு இதே கிடையாது. மற்ற தொகுதியை கம்பேர் பண்ணையில் கொளத்தூரில் நிறையா பண்ணார் நம்மளோட சிஎம். தன்னோட சொந்த தொகுதியை பார்த்து ரொம்ப தொடர்ச்சியாக வின் பண்ணிட்டு வந்த தொகுதி. அது வந்து தோற்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அவர்கிட்ட எல்லாமே இருக்குது, இருந்து கூட அவர் ஆட்சிக்கு வர்றாருன்னா எதுக்கோசம்னா எதனா ஒரு கண்டிப்பாக மாற்றமாக இருக்கும். மாற்றம் இல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டார். கண்டிப்பாக அதுக்கு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு மாற்றம் பண்ணுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. திருப்பி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, ஆட்சியில் உட்கார்ந்த அப்புறம் தான் எதுவுமே சொல்ல முடியும். நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து ஒருவேளை ஏடிஎம்கே கூட அலைன்ஸ் வச்சுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அது சொல்றாங்க. சொன்னதெல்லாம் எல்லாரும் சொன்னா நம்பிட முடியுமா? அவர் என்ன சொல்றாரு அதானே நம்ம கேட்க முடியும். இதுக்கப்புறம் சிஎம் அவர் படம் ரிலீஸ் பண்ணுவார், சிஎம் சொல்லி. இதுக்கு முன்ன விஜய் சொல்லி தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. இப்போ சிஎம் விஜய் சொல்லி படம் ரிலீஸ் பண்ணுவாரு. அதெல்லாம் நம்ம பார்க்க தான் போறோம். 2000 இல்லை 10,000 கொடுத்து கூட பார்ப்போம். தளபதி தான், தளபதியை மாற்ற முடியாத, எதுவும் பண்ண முடியாது. மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.